ஹலோ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் 2 இதில் வந்து ஏப்ரல் மே 2024 கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், sketch the maximum shear force diagram for a point load W when it rolls on a simply supported beam of span L அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின், differentiate between BMD and influence line diagram for bending moment பார்த்துங்க. அடுத்து ஸ்டேட் முல்லர் பிரஸ்லாஸ் பிரின்சிபல். ஓகே, எல்லாம் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருப்போம், பார்த்துங்க. அடுத்து ஃபோர்த்து, வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஃபிஃப்த் ஒன், டிஸ்டிங்யூஷ் தி 3 hinged arch and 2 hinged arch கேட்டிருக்காங்க, ஓகே, பார்த்துங்க. சிக்ஸ்த் ஒன், அண்டர் வாட் கண்டிஷன்ஸ் வில் தி பெண்டிங் மூமெண்ட் இன் அன் ஆர்ச் பி 0 த்ரூ அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. செவன்த் ஒன், டிஃபைன் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. எயித், வாட் ஆர் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டிஃபனிங் girders இன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அது ஸ்டேட் தி அசம்ஷன்ஸ் மேட் இன் தி போர்ட்டல் ஃப்ரேம் மெத்தட், பார்த்துங்க. கம்பேர் கேன்டிலிவர் மெத்தட் அண்ட் போர்ட்டல் மெத்தட் ஆஃப் லேட்ரல் லோட் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஸோ இதான் வந்து 2 மார்க்ஸ். இது வந்து எப்போ கேட்டது? ஏப்ரல் மே 2024, சரியா? ஓகே. அடுத்து பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் பார்த்தா 11A நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ சிம்பிளி சப்போர்ட் பீம் கேட்டிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட் பீமில் வந்து ஸோ நம்ம அந்த டைப் 1 ப்ராப்ளம் இங்கே லோடு கொடுத்துட்டாங்க. 5 point loads, 5 point loads of 5 kN, 10 kN, 20, 30 and 15 kN crosses from left to right on a simply supported girder of span 25 meter with 5 kN leading. The spacing between successive load is 2 meter. Estimate the maximum bending moment under 20 kN load, maximum bending moment at a distance of 10 meter from the left support and maximum shear force in the girder கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ பார்த்துங்க. அடுத்து 11B பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஸோ அது பாஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அட் த செக்ஷன் 4 meter from the left end of a simply supported beam having 16 meter span. Use the influence line diagram to calculate maximum shear force, maximum bending moment at this section due to uniformly distributed load. Uniformly distributed load 6 meter with 6 kN per meter intensity when it rolls from left end to right end. Also calculate the absolute maximum bending moment and its position அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? பார்த்து அடுத்து யூனிட் 2 நம்ம என்ன பார்த்தோம்? இன்டர்மீடியட் ஒன்று கண்டினியூஸ் பார்த்தோம், இன்னொன்று ப்ராப்பர் கேன்டிலிவர். பாருங்கள், 2 span continuous beam ABC with spans AB equal to BC equal to 4 meter. Determine and construct the influence line diagram for shear force at a point 3 meter from the support A. Calculate the coordinates of 1 meter intervals அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? பார்த்துக்க. அடுத்து 12B வந்து முல்லர் பிரஸ்லாஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ யூஸிங் முல்லர் பிரஸ்லாஸ் பிரின்சிபல், ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் தி ரியாக்ஷன் அட் B for a proper cantilever. Proper cantilever AB of span 20 meter. Compute the ordinates at interval of 2.5 meter அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? பார்த்துக்க. ஸோ அடுத்து தேர்ட் யூனிட்டில் வந்து 13A, a 3 hinged parabolic arch கேட்டிருக்காங்க. 3 hinged parabolic arch of span 30 meter and central rise 5 meter carries a uniform distributed load of 5 kN per meter over the left half of the span. Calculate. ஸோ 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து the normal thrust and radial shear of 12 meter from the left support, இது 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட், the position magnitude of the maximum positive and negative bending moment anywhere on the arch and draw the bending moment diagram அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 7 மார்க்ஸ், ஓகேவா? பார்த்து அடுத்து 13B வந்து நமக்கு ஒரு பாட்டு தியரி 5 மார்க் கேட்டிருக்காங்க. என்னது? டிஸ்கஸ் தி எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆன் 3 hinged arches, இது வந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து சம் பாருங்கள், 2 hinged parabolic arch, ஒன்று வந்து 3 hinged, இன்னொன்று 2 hinged, ஓகே. ஆஃப் ஸ்பேன் 1 meter, then span L meter and carries and central rise Y, carries a point load W at a distance of A meter from the left support. The arch has a varying second moment A of area which is proportional to the secant of the slope of its rib axis. Derive an expression கேட்டிருக்காங்க. Derive an expression for the horizontal thrust on the arch. ஸோ டெரிவேஷன், ஓகேவா? 8 மார்க் கேட்டிருக்காங்க, ஓகேவா? சரி, ஓகே, பார்த்துக்க. அடுத்து 14A பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு என்ன இருக்குது? கேபிள் தான். ஒன்று ஸ்டிஃபண்டு, இன்னொன்று வந்து நார்மல் அன்ஸ்டிஃபண்டு கேட்டர் தான், அன்ஸ்டிஃபன் கேபிள். இதில் பாருங்கன்னா கேட்டிருக்காங்க, 3 hinged ஸ்டிஃபனிங் கேட்டர் சொன்னால் 3 hinged ஸ்டிஃபன் கேட்டர் வரும்னு சொன்னால் அது கேட்டிருக்காங்க.
A 3-hinged stiffening girder of a suspension bridge of span 120 meter is subjected to two positive loads of 90 kN magnitude, each placed at 30 meter and 50 meter respectively from the left support. Supports are at same level. Determine the bending moment and shear force at a section of 30 meter from each end of the girder. Also determine the maximum tension in the cable which has a central tip of 12 meter. ஓகேவா, பார்த்துங்க இந்த மாடல் பார்த்துங்க. ஸோ பி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நான் என்ன சொன்னேன், இந்த ஹிஞ்சு 3 hinges ஸ்டிஃபனிங் girder கேட்டிருக்காங்களா. இன்னொரு ஆப்ஷன் நமக்கு வந்து இது கேட்டிருக்காங்க, என்னது இந்த டென்ஷன் கோஎஃபிஷியன்ட், மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் அல்லது தியரி. எக்ஸ்பிளைன் தி ப்ரொசீஜர் இன்வால்வ் இன் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் ஃபார் அனலைசிங் தி ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, 14th. ஸோ லாஸ்ட் 15A வந்து அனலைஸ் தி சப்ஸ்டிடியூட் ஃப்ரேம் ஹேவிங் 3 பேஸ் AB, BC and CD for maximum positive bending at a midspan of AB using the following data. So length of AB 5 meter, length of BC 3 meter, length of the beam CD 5 meter, height of column above the beam equal to 4 meter, height of column below the beam equal to 4 meter, thickness of floor slab வந்து 120 mm, size of beam 300 by 400 mm, size of column 300 by 400 mm, spacing of frame 3 meter. Assume the live load as 3 kN per meter square. Unit weight of concrete 25 kN per meter cube. ஓகே, சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தட் கேட்டிருக்காங்க. ஓகே பார்த்துங்க. 15B என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3 மார்க்கு ஒரு தியரி. இந்த வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்ராக்சிமேட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேவா, பார்த்துங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மொமெண்ட் அண்ட் ஷியர் இன் வேரியஸ் மெம்பர்ஸ் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஸ்டோரே ஆஃப் அ 3-way ஃப்ரேம் யூஸிங் கேன்டிலிவர் மெத்தட். ஓகேவா கேட்டிருக்காங்க. கேன்டிலிவர் மெத்தட், போர்ட்டல் ஃப்ரேம் மெத்தட்னு பார்த்தோமா. கேன்டிலிவர் மெத்தட், போர்ட்டல் மெத்தட், அதில் வந்து இது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது 15B. ஸோ பார்ட்ஸில் பாருங்கள், என்னது 3 hinge சிமெட்ரிக்கல் சர்க்குலர் ஆர்ச். ஸோ பாருங்கள், அந்த 3rd யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க, ஆர்ச்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து 2 hinge பேராபோலா, 3 hinge பேராபோலா ரெண்டுமே நமக்கு அங்கே கேட்டாங்க, 13A கேட்டாங்க. அப்போ பார்ட்ஸில் தூக்கி சர்க்குலர் ஆர்ச்சை கேட்டிருக்காங்க. பாருங்கள், 3 hinge சிமெட்ரிக்கல் சர்க்குலர் ஆர்ச் ஆஃப் ஸ்பேன் 18 meter and a central axis of rise 6 meter carries a point load of 15 kN at 5 meter from the right support. Calculate the normal thrust at 6 meter from the left support. இது வந்து ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து the position magnitude of the maximum positive and negative bending moment anywhere on the arch and draw the bending moment diagram கேட்டிருக்காங்க. 10 மார்க். ஓகேவா, இது பாருங்கள் பார்ட் சி. ஸோ 3rd யூனிட்லேருந்து ஒரு பார்ட் சி வந்திருக்கு. அடுத்தது யூஸிங் முல்லர் பிரெஸ்லாஸ் பிரின்சிபல், draw the influence diagram for a bending moment at D, the middle point of the span AB of a continuous beam shown in figure. Compute the ordinates at 1 meter interval. Determine the maximum hogging bending moment in the beam when two concentrated loads of 8 kN each and separated by a distance 1 meter passing through the beam from left to right அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நமக்கு என்னது முல்லர் பிரெஸ்லாஸ் யூனிட் நம்பர் 2. ஸோ யூனிட் 2லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, யூனிட் நம்பர் 3 நமக்கு வந்திருக்கு. ஸோ பார்ட் சியில். ஓகேவா, ஸோ இதான் வந்து April, May 2024 கேட்ட கொஷின்ஸ். ஓகே, இது வந்து ஒரு மாடலை வச்சு படிச்சுக்கங்க. ஓகேவா, அடுத்தது இன்னொரு கொஸ்டின் போடுறேன், அதை பார்க்கலாம். ஓகே, பாய்.